ஹாய் மக்களே, வெல்கம் பேக். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலில் அகைன் நான் வீடியோ பண்ணணும்னா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க போகிறோம். அண்ட் கம்ப்ளீட்டாக என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். யூடியூப்ல வந்து நீங்கள் எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதே மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளோ வருஷம் வச்சுருந்தாலும் சரி, இது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல்னு இல்லை, நீங்களே யூடியூப்ல இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கலாம். பட் ஸ்டில் ரியாலிட்டி அதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பொதுவா வந்து யூடியூப்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி அதுல இருந்து லேர்ன் பண்ணுவாங்க. சிலர் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருந்தே கொஞ்சம் சேஃபா வந்து இருப்பாங்க. பட் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணதே மிஸ்டேக் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டதுனால தான் யூடியூப் ரிலேட்டடான சேனலே ஓப்பன் பண்ணேன். அண்ட் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். அது போக அந்த அப்டேட்ஸ்னு சொல்லி ரெகுலரா வந்து கிரியேட்டர் இன்சைடரா இருக்கட்டும், இல்லைனா மற்ற யூடியூப் ஹெல்ப் ஃபாரம், அதுக்கடுத்தது யூடியூப் நியூஸ், அதுக்கடுத்தது அஃபிஷியல் பிளாகரா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட்ஸ் வரும்போது அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்றதுக்கான ரீசன், இந்த தப்பை யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது நான் வந்து எடுத்தேன், ஏன்னா எனக்கு தெரியாது எப்படி பண்ணணும், என்ன ஏதுங்கிற விஷயங்கள். அண்ட் பர்டிகுலரா ஒவ்வொரு கிரியேட்டரும் யார் அஃபெக்ட் ஆயிருக்கா, அதே மாதிரி யார்கிட்ட வந்து கேட்கறதுங்கிற ஒரு விஷயம், அதே மாதிரி பர்சனலா வந்து அது தெரியாது இல்லையா ஒருத்தவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அவங்க கிட்ட வந்து எவ்வளவு டீட்டெயிலா ஃபோன் பண்ணி எல்லாம் அவங்க பேசக்கூடிய விஷயங்களை கேட்டு அது பண்ணாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காதுங்கிற மாதிரி இந்த ஒரு ரிஸ்க் வந்து நான் எடுத்தேன். அண்ட் அது பெரிய லெவல்ல என்னை பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால வீடியோவே பண்ண முடியாத சூழ்நிலைலாம் வந்துச்சு. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து வரேன். ஓகே, ஃபைன் தான். ஸ்டோரேஜ் கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னு நினைச்சேன். ஃபைன் தான். ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க வந்து யாரும் எடுக்காதீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அதாவது குறிப்பிட்டு ஒரு வீடியோ வந்து நீங்க மேக் பண்ணலாம் என்ன மாதிரி வேணா. பட் காப்பிரைட் வரும்னு தெரிஞ்சு, அதே மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வயலேட் பண்றோம்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த அசால்ட்டா பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நாள் ஓடுதா, பிரச்சனை இல்லையான்னு பார்த்துட்டு அதை அப்படியே விடுவோம் அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் பண்ணி தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் சேனல் வந்து டெலிட் ஆகும், டெர்மினேட் ஆகுங்கிறது. அதே மாதிரி எனக்கு தெரியும் சேனல் வந்து டெர்மினேட் ஆச்சுன்னா அது வந்து அந்த ஒரு மெயில் ஐடியில மல்டிபிள் சேனல் இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி அந்த மெயில் ஐடி மாதிரி மற்ற மெயில் ஐடி அந்த டிவைஸ்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடிஸையும் கூட அதை அஃபெக்ட் பண்ணும். நீங்க வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அந்த மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அதோட அசோசியேட் ஆகி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும். பட் எது தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூசரே வந்து யூடியூப் வந்து லிட்டரலி சொல்ல போனா யூடியூப்க்கு வந்து வரக்கூடாது, அகைன் நீங்க வந்து கண்டென்ட் மேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு இந்த சர்க்கமென்ஷன்லாம் கொஞ்சம் தெரியும். என்னன்னா சர்க்கமென்ஷன்ங்கிறது வந்து குறிப்பிட்டு ஒரு சேனல்ல நம்ம மிஸ்டேக் பண்றோம்னாலும் கம்ப்ளீட்டா வந்து மற்ற சேனல்ஸையும் அது வந்து கம்ப்ளீட்டா வந்து டெர்மினேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு சர்க்கமென்ஷன் காரணமா உங்களுடைய சேனல் டெர்மினேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசனை வந்து சொல்லி முடிச்சிருவாங்க. அண்ட் அதை வந்து ஒருவேளை வந்துச்சு உங்க சேனலுக்குன்னு சொன்னா நீங்க வந்து சால்வ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி அந்த டெலிட் ஆயிருக்கும் இல்லையா, டெர்மினேட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த சேனல் அதாவது அஃபெக்ட் ஆன சேனல்ல யார் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சேனலை ரெக்கவர் பண்ணாதான் அகைன் இது வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்மான விஷயங்கள் வந்திருக்குன்னா என்ன ஏதுன்னு யூடியூப் கிட்ட தான் நம்ம முழுக்க பேசி ஆக்கணும். அதே மாதிரி எனக்கு என்ன வருத்தம்னா, இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து வயலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வார்னிங் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்னு வந்துருது. இத்தனை தடவையா மிஸ்டேக் பண்றான் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் வந்து கோவப்பட்டு மற்ற சேனல்களை ரிமூவ் பண்ணலாம். அது ஃபேர். பட் வந்து தவறுதலா ஒருத்தங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, அதுவும் கண்டினியூவா 3 ஸ்ட்ரைக் கொடுத்து டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? லைக் வந்து ஃபேர் யூஸ் படி பண்ணியிருக்கலாம். சிலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டான விஷயங்களா இருக்கும். பட் இருந்தாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்கலாம். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இதுக்கெல்லாமா இப்படிலாமா இஷ்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடிய ஃபாலோ பாலிசியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஃபேர் யூஸ்மான விஷயங்களா இருக்கட்டும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா லைக் காப்பிரைட் ஓனர்ஸ்க்கு எந்தவித பாதிப்பையும் அது பெரிய லெவல்ல ஏற்படுத்தாத மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வருதுன்னா யூடியூப் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களோட இதை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சிம்பிளா சொல்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ஏத்துக்கிற ஒரு விஷயமா தெரியல. ஆனா அது போக வந்து இதை ஒருவேளை நம்ம வந்து அப்பீல் பண்ணி லைக் கவுண்டர் நோட்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்தாலும் ரிஜெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நடக்குன்னா அதுக்கு மேல நம்ம என்ன பண்றதுன்னா கோர்ட்ல கேஸ் பண்றது.
கேஸ் வந்து ஃபைல் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் அதில் தீர்ப்பு கிடைக்கிறது எவ்வளோ டைம் ஆகும் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அதுக்கு நமக்கு ஃபினான்ஷியலா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த யூடியூப் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி விஷயங்களா இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ரிகவர் பண்ணோம்னா அப்படிங்கிறது தெரிஞ்சா துணிச்சு நம்ம வந்து அந்த ஒரு முடிவு வந்து எடுக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பா வந்து நம்ம வந்து கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஜஸ்ட் எந்த கன்டென்ட்னாலும் பண்ணிட்டு கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த கன்டென்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஓன் கிரியேஷன் வந்து சம்மந்தமே இல்லாம சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளிப்ஸை யூஸ் பண்றதை மட்டுமே இன்டென்ட்டா வச்சு பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனிவேஸ் அது வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலும் கூட இந்த மாதிரி தவறுதலா வந்து காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? அடுத்த சேனல்ஸையும் டெர்மினேட் பண்றாங்க யூடியூப். நீங்களே யூடியூப்க்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி விடுறாங்க உங்களை. நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதுதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னா அவங்களோட பாலிசியை வயலேட் பண்றான். ஒரு சில டைம் மிஸ்டேக் நடக்கலாம். பட் மேக்ஸிமம் டைம் யூடியூப் கரெக்டா தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நிறைய டைம் வந்து இந்த மாதிரி அதுல வந்து வயலேட் பண்றாங்க அப்படிங்கறதுனால சேனல் டெர்மினேட் பண்ணிட்டு அதர் சேனல்ஸையும் கூட தூக்கி நீயும் கூட யூடியூப்க்கு லைக்ல வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யூசரையே பேன் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா கூட அதை எடுத்துக்கலாம். ஆனா காப்பிரைட் அப்படிங்கிற விஷயத்துல எடுத்துக்கிறது கொஞ்சம் அநியாயமா தோணுது. இது என்னோட ஒப்பீனியன் தான் முழுக்க முழுக்க. இது வந்து எனக்கு தோணக்கூடிய விஷயத்த நான் சொல்றேன். ஸோ அது கொஞ்சம் அன்ஃபேரா தோணுது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்லியே ஆகணும். நான் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அதாவது அந்த கண்டென்ட்டை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணல. எனக்கு வந்து இன்டென்ட் எல்லாமே அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி ரீச் ஆகுதுன்னு. ஆனா பெருசா ரீச்லாம் ஆகலைங்க. சொல்லப் போனா என்னுடைய நார்மல் வீடியோஸே நல்ல வியூஸ் போய்கிட்டு தான் இருந்தது. இதை வந்து நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பழைய கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூ வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிட்ட ஆயிட்டு நான் வந்து அதை வந்து கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். அதுக்கடுத்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் இஷ்யூ வந்து வந்துச்சு. அண்ட் எனக்கு பண்ணும்போதே தெரியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதர் சேனல்ஸ் அதை பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாமே தெரியும். மொபைல்ல கூட எனக்கு பாதிப்பு வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு யூசரையே பாதிக்குது அப்படின்னு சொன்னா அதாவது யூடியூப் வந்து மெயினா டார்கெட் பண்ணக்கூடியது இந்த மொபைல் டிவைஸ் இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட மற்ற மெயில் ஐடிஸ் அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய மற்ற மெயில் ஐடிஸ் இல்லைன்னா பர்டிகுலரா என்ன சொல்றது இந்த மாதிரி குறிப்பிட்ட அதர் சேனல்ஸ் அதர் மெயில் ஐடிஸ் அதர் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம பர்டிகுலர் அந்த யூசரும் இன்னொரு வேற ஏதாவது ஒரு டிவைஸ் மூலியமா வந்தாலும் அதே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணா பிரச்சனை வரும். அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த ஓல்டு டிவைஸ்ல ஏதாவது ஒரு லாகின் இல்லைன்னா ஹாட்ஸ்பாட் மூலியமா ஆன் பண்ணா கூட பிரச்சனை வருங்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படி நான் வீட்ல ஒரு வைஃபை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வைஃபை வந்து நான் வந்து இது பண்றோம்னா, அதுலதான் ஃபுல்லா கன்டென்ட் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றோம்னா, தவறுதலா இந்த மாதிரி வீட்லயே கூட யாராவது ஒருத்தங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் இந்த டெர்மினேட் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா அதர் சேனல். ஏன்னா இதுல எனக்கு நடக்கல. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லும்போது அப்படியே திக்கு திக்குன்னு அடிக்கி இப்ப வரைக்கும் என்னால வந்து ஷுவரா சொல்ல முடியல. இந்த சேனல் 4 நாள் கிட்ட ஆகுது. அந்த பழைய சேனல் போய் இந்த சேனல் இருக்கு. அதுக்கு நான் என்னென்ன பண்ணுனேன் அப்படிங்கிறத சொல்றேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஷாக்கிங்கா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அண்ட் அது போக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது வந்து முதல்ல இந்த மாதிரி டெர்மினேட் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த மெயில் ஐடி இருக்கு இல்லையா அந்த சேனல் மெயில் ஐடி அதுல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரா இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய ரெக்கவரி மெயில் ஐடியா இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய பர்சனல் இன்ஃபோவா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்ணேன் இன்னொரு நேமுக்கு அண்ட் இன்னொரு மொபைல் நம்பருக்கு. அண்ட் அது போக அது ஒரு மானிட்டைஸ்டு சேனல் அப்படிங்கிற காரணத்தினால அதுல வந்து என்னால வந்து என்ன சொல்றது ஆட்சன்ஸை வந்து லிங்க் பண்ணி வச்சோம்னா அது கட்டாயம் என்னுடைய அதர் சேனல்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால நான் அந்த மெயில் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டேன். அதாவது சேஞ்ச் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அந்த அந்த அக்கௌண்ட்லேயே போயிட்டு கொடுத்து டெம்பரரியாக இன்னொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சும்மா வேறு ஏதோ ஒரு நேமில் கிரியேட் பண்ணேன். ஏன்னா எரர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது ஒரு நேமில் அப்ரூவ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இந்த ராஜா டெக் சேனலில் வந்து ஆட் ஆகிடக்கூடாது. ஆட் ஆகி அது லிங்க் ஆகி இருந்ததுன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஷுவராக தெரியும். ஸோ அதனால அதையும் நான் கட் பண்ணிவிட்டேன். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கட்டும் இல்லைனா பர்சனல் இன்ஃபோவில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கட்டும் ரெக்கவர் மெயில் ஐடி மொபைல் நம்பர் அந்த விஷயங்களாக இருக்கட்டும்
எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் பண்ண விஷயமே அந்த மெயில் ஐடி தான். நிறைய பேர் சொன்னது வந்து அந்த மெயில் ஐடியை வந்து நீங்க அந்த மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு யாரும் சொல்லல. அந்த மெயில் ஐடியை தவிர்த்து மத்த மெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் இன்னொரு டிவைஸுக்கு புதுசா வேற ஏதாவது ஒரு டிவைஸ்க்கு மூவ் பண்ணுங்க. அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணாதீங்க. அந்த மெயில் ஐடி லிங்க் ஆயிருக்கிற மாதிரி வேற ஏதாவது போன்லயும் வச்சிருக்காதீங்க. 7 நாள் தான் டைம் இருக்குன்றப்போ அந்த விஷயங்களை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் நான் பண்ணது எல்லாமே அந்த மெயில் ஐடியில இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் அந்த டெர்மினேட் ஆக போற சேனலுடைய மெயில் ஐடியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடியை அப்படியே லாக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு டிவைஸ்ல லாகின் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் லாகின் பண்ணிட்டு மத்த டிவைஸ்ல எதுல லாகின்ல இருந்தோ அது எல்லாத்தையும் சைன் அவுட் வந்து பண்ணி விட்டேன். அதாவது செக்யூரிட்டி செக்அப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். டிவைஸ் எதுவுமே அந்த என்னுடைய மெயின் மொபைலான இந்த ஐபி செட்டிங்ஸ்ல வந்து நான் வந்து இல்லாத மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டேன். எல்லாருமே இதை உல்டாவா சொன்னாங்க. அதாவது பர்டிகுலரா வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்படியே மொபைல்ல வந்து அப்படியே அந்த மெயில் ஐடி அந்த டெர்மினேட் ஆகிறத வச்சுட்டு வேற ஏதாவது உள்ள புதுசா பண்ணிருந்தாங்க. பட் எனக்கு வேற டிவைஸே கிடையாது. நான் எங்க போறது வேற டிவைஸ்? இப்பதான் இது வாங்கினேன். இது வாங்கி ஃபியூ மந்த் தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ உடனே இன்னொரு மொபைல்லாம் என்னால வாங்க முடியாது. ஸோ அதனால நான் வந்து இதுலயே என்னுடைய மத்த மெயில் ஐடிஸ் எல்லாம் இருக்கட்டும், அதை தூக்கி நான் இன்னொரு இதுல போடுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு எனக்கு எப்பவுமே இன்னொரு மொபைல் நம்பர் அந்த ரெட்மி A1 வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மொபைல் இருக்கு இல்லையா, இதுல வந்து மொபைல் நம்பர் கிடையாது. அதே மாதிரி பர்டிகுலரா வந்து என்ன சொல்றது, இந்த மொபைல் ரெட்மி A1 வந்து சும்மா தான் இருந்துச்சு. இதில் தான் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி நான் வந்து ஏதாவது வீடியோ கண்டென்ட்டுக்கு இமேஜஸ் அனுப்பி அப்டேட் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த மெயில் ஐடியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் அந்த மெயில் ஐடியை போட்டுட்டு ஆட் பண்ணி விட்டேன். அண்ட் இப்போ வரைக்கும் அதில் வந்து நான் எந்த விதமாகவும் சர்வலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். அண்ட் புது மெயில் ஐடி ஒன்று வந்து கிரியேட் பண்ணி வச்சேன். ஏன்னா ஏதாவது ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. பட் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஒரு பக்கம் எதுக்கு தேவையில்லாம அதில் போட்டு மறுபடியும் நோண்டிக்கிட்டு இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு, இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அண்ட் அது போக இந்த மொபைலில் வந்து நான் வந்து மெயில் ஐடி வச்சிருக்கல. சொல்லப்போனால் அந்த மெயிலில் வந்து நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். அப்போனா இதில் வச்சிருக்கலாம்ல ப்ரோன்னா அப்பவும் எனக்கு பயமா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க மொபைல் நம்பர்ல வந்து நான் வந்து என்னுடைய மெயில் ஐடியா இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லா என்னுடைய மெயில் ஐடி ஒரு 4 மெயில் ஐடி இருக்கு. அதுல 3 சேனல் இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து நேமு, மொபைல் நம்பரு, அதே மாதிரி ரிக்கவரி மெயிலா இருக்கட்டும், அந்த மெயில் ஐடி பர்டிகுலரா அந்த சேனல் டெர்மினேட் ஆக போற மெயில் ஐடி எதுவும் இருக்காங்கிறத பாக்குறது, அது போக மொபைல் நம்பர் முதற்கொண்டு நான் வந்து வேற வேற நம்பர்ல சேஞ்ச் பண்ணி வச்சேன். அண்ட் இப்போ சொல்ல போனா அந்த மெயில் ஐடியும் நான் வேற மொபைல் நம்பர் தான் சூஸ் பண்ணி வச்சேன் அந்த டெர்மினேட் ஆக போற சேனல்லையும். ஆனா இந்த பர்டிகுலர் மொபைல்ல நான் வந்து ஒரு என்னோட மொபைல் நம்பரே நான் வந்து கொடுத்து வச்சிருந்தேன். அந்த மொபைல் நம்பர் கொடுத்து வச்சிருந்தாலுமே எனக்கு இந்த டிவைஸ்லேயே லாகின் ஆயிருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல கூட இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் கொஞ்சம் இன்னும் ஏதோ ஒரு வகையில் அந்த பயம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் எனக்கு சேஃபா ராஜா டெக் சேனல்ல வந்து நான் வந்து சேஃபா தான் வச்சிருக்கேன். அது வந்து இன்னொரு டிவைஸ்ல இருக்கு. இந்த டிவைஸ்ல நான் மேனேஜர் ஆக்சஸ் வந்து கொடுத்து லாகின் பண்ணி வந்து வச்சிருக்கேன். அதாவது ஜஸ்ட் நான் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி அப்ரூவ் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அவங்க வந்து லைக் பண்ண முடியாது வீடியோஸ் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு. மேனேஜர் ஆக்சஸ் கொடுத்து வச்சிருந்தோம்னா அந்த அக்கௌண்ட்ல வந்து மற்றபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக எதுவும் இஷ்யூ வராது மேனேஜர் அக்கௌண்ட் கொடுத்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சிலவங்க சொன்னாங்க. நான் யார் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து லேட்டராக வந்து சொல்றேன். அதை தவிர வந்து கம்ப்ளீட்டா இதாங்க நடந்துச்சு. அதாவது என்னுடைய மொபைல் நம்பர்லயும் எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா அந்த டெர்மினேட் ஆக போற சேனல்ல வந்து மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாமே சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு அதனால அந்த பர்டிகுலர் விஷயத்துல வேணா பாதிப்பு ஏற்படுத்துமே தவிர்த்து இந்த மொபைல் நம்பரோ இந்த டிவைஸோ, ஏன்னா அந்த டிவைஸ்ல தானே டெர்மினேட் ஆகுது. இந்த டிவைஸ்ல டெர்மினேட் ஆகாது. ஏன்னா அப்பவே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெர்மினேட் ஆக போகுதுன்னு சொன்னோடனே அந்த மெயில் ஐடியை தூக்கி மூவ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வரைக்கும் ஐ எம் நாட் ஷுர். இது வந்து 100% எந்த பிரச்சனையும் என் ஃபியூச்சர் கூட வர வைக்காதுன்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஒருவேளை இன் ஃபியூச்சர் நீங்க இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா கூட மேக்ஸிமம் நான் வந்து இந்த டிவைஸ்ல மேனேஜர் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 1 இயர் 2 இயர்க்கு மேல ஆயிடுச்சுனாங்கன்னா அந்த மெயில் ஐடி மற்ற மெயில் ஐடிஸ் வச்சிருக்கோம்ல அதுலயும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் இதுல லாகின் பண்றதுக்கு தயாரா இருப்பேன். பட் இப்போதைக்கு நான் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அதை மட்டும் சொல்லிக்கிறேன்.
ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குங்க. என்னுடைய ஒரு மெயில் ஐடி ஒரு சேனலுக்கும் ஒன்றும் ஆகலை, எக்ஸப்ட் அந்த ஒரே ஒரு சேனல் நான் மிஸ்டேக் பண்ண சேனலை தவிர. அதுக்கு காரணம் எதுவாக வேணா இருக்கலாம். பட் நான் பண்ண விஷயங்கள் அந்த மெயில் ஐடிலையும் அந்த மெயில் ஐடி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லையும் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேற ஒருத்தங்க டீட்டெயில் கொடுத்தேன். ஓரளவுக்கு எல்லாமே அக்யூரேட்டாக தான் இருக்கு. ஏன்னா தவறுதலாக கொடுத்தா அதுக்கும் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுலேயும் ஓரளவுக்கு, அதாவது டேட்டா பர்த் முதற்கொண்டு நான் வந்து கரெக்டாக ஒருத்தங்களோட நேம்ல இருக்கிற மாதிரி கொடுத்து விட்டேன். ஆனால் அது போக மற்ற எல்லா ஒவ்வொரு மெயில் ஐடிஸ்லையும் 2 மெயில் ஐடியில் மட்டும் ஒருத்தங்க டீட்டெயில் கொடுத்தேன். மற்ற எல்லாத்துக்குமே என்னோட ஃபேமிலியில் உள்ள ஒருத்தங்க டீட்டெயில் கொடுத்து தனித்தனியாக ஒரு ஒரு டிவைஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் தான் ராஜா டெக், ராஜதுரை இந்த 2 சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல், அதாவது ஒய்ஃபை கூட கனெக்ட் ஆகாத ஒரு டிவைஸில் வந்து வச்சுருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒய்ஃபை கனெக்ட் ஆகியே இருக்கிறது மற்ற விஷயங்கள் பண்ணும்போது கூட அந்த வேற மெயில் ஐடிஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால ஓரளவுக்கு ரிலீஃபாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கமென்ஷன் அப்படிங்கிற பாலிசி வந்து உங்களோட என்ன சொல்கிறது, உங்கள் சேனலில் அது பாதிக்குது, டெர்மினேட் ஆகுது ஒரு சேனல் அப்படின்னு சொன்னால் ஒரு மெயில் ஐடியில் இருக்கக்கூடிய அதர் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் இருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி பர்டிகுலராக இப்போ ரீசெண்ட் டயத்தில் அதர் சேனல்ஸையும் அது பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் டிவைஸே அது பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்களே அதில் பாதிப்படைவீங்க. லைக் இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபேஸ் வந்து ஒன்ஸ் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபேஸை அகைன் கூட காட்ட முடியாது, உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது, உங்களால் வீடியோ கண்டக்ட் பண்ண முடியாது, பிரச்சனைகள் அகைன் வரும் சர்க்கம்வென்ஷன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது வேற மொபைல் நம்பர் வேற மொபைல்னு சொல்லிட்டு வேற டிவைஸ்லாம் மூவ் பண்ணி நான் புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி ரன் பண்ணாலும் கூட சர்க்கம்வென்ஷன் காரணமாக நீங்கள் பிரச்சனை பண்ணவங்க யூடியூப்ல, அதனால உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சொல்லுவாங்கன்னு சிலர் சொல்றதை கேட்கும்போது, சிலர் சொல்றது தான் கேட்டேன், ஏன்னா எனக்கு நடக்கலை. அப்படி ஒருவேளை நடந்துச்சுன்னா கூட நான் அப்டேட் பண்றேன். பட் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். நான் வந்து பண்ணது வந்து லைக் என் ஃபேஸே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும், நான் கண்டிப்பா இந்த ரிஸ்க்கை வந்து எடுத்துக்க மாட்டேன். நான் நினைச்சது சேனல்லே போறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்காதா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட் இருந்துச்சு. சொல்லப்போனா எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த சேனல். பட் அதில் இவ்வளோ தூரம் விளையாண்டது கொஞ்சம் தப்பு தானோ அப்படிங்கிறது லேட்டராக ரியலைஸ் ஆச்சு. ஒரு மாதிரி எமோஷனலாக தான் லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருப்பேன். ஸோ அதனால் என்ன சொல்ல வரோம்னா, மெயில் விளையாடாதீங்க. சேனல் எந்த சேனல் வச்சுருந்தாலும் அன்னோன் பர்சனுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்காதீங்க, மூவ் பண்ணி விடாதீங்க எந்த மெயில் ஐடியும். ஏன்னா நான் அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மிஸ்டர் ஜிகே வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன உடனே அவர் சொன்ன உடனே நான் டேரெக்டாக போய் பார்த்தேன். அவர் சொன்னது இந்த மாதிரி வேற ஒருத்தங்களுக்கு நான் மெயில் ஐடி வச்சிருந்தேன், அந்த மெயில் ஐடியில இருந்து சேனல் கிரியேட் பண்ணி என்னோட மெயில் ஐடியை அவருக்கு மூவ் பண்ணி விட்டேன், அவர் சேனலுக்கு லாக் அவுட் பண்ண எனக்கு லாக் அவுட் பண்ணிட்டு அவர் இதில் லாகின் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி நடந்தே பிரச்சனைகள் அவர் சேனலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேனல் வந்து ரிகவர் பண்ணது வந்து என்னைய மாதிரி பண்ணல. அந்த சேனல் போனாலும் இந்த சேனல் ஸ்டில் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்கல. அவருக்கு வந்து அந்த சேனல் வந்து போய் இவர் சேனலும் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து அந்த சேனலை வந்து ரிகவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து அவர் வந்து யூடியூப் பார்ட்னர் அவங்களுக்குன்னு இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் பெரிய சேனல், கொஞ்சம் யூடியூப்ல என்கேஜாக இருக்கிறவங்க, யூடியூப்போட கனெக்ட் ஆகி ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபுல் டைமாக யூடியூப்ல இருக்கவங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பார்ட்னர் மேனேஜர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கூட சேர்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணியே, அதாவது கால் பண்ணி இல்லைன்னா வீடியோ கால் பண்ணி அதன் மூலியமாவே விளக்க முடியல, அவங்க வந்து இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க அந்த பழைய மெயில் ஐடியில இருக்கக்கூடிய சேனல், அந்த டெர்மினேட் ஆன சேனலை வந்து ரிகவர் பண்ணாதான் முடியும்னு சொல்லும்போது அவரால் முடிஞ்சது பண்ணிட்டாரு. அந்த பர்டிகுலர் டெர்மினேஷன் வந்து மேபி ஒரு தனிப்பட்ட பர்சன் யாராவது கொடுத்துருந்தா நம்ம அப்ரோச் பண்ணி பேசிடலாம். ஈவன் கார்பரேட்னா கூட கொஞ்சம் பெரிய சேனலாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்கு, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய சேனல்னா அடுத்து புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அது பெரிய லெவலில் அவங்க பேரையும் கெடுக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால கூட பண்ணலாம். பட் அவர் சேனலை ரெக்கவர் பண்ணிட்டாரு அந்த மாதிரி பண்ணி. எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் எனக்கு கிடையாது. எனக்கு மேக்ஸிமம் வந்து ரெஸ்பான்ஸ் வராது. நான் ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. குறிப்பிட்டு வந்து சன்னா இருக்கட்டும், சோனியா இருக்கட்டும், திக் மியூசிக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்டார் இந்தியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த நெட்வொர்க் எடுத்துக்கிட்டாலும் கார்பரேட் சைடு நீங்க பிரச்சனைகளுக்கு உள்ளானீங்கன்னா
சோழி முடிஞ்சது. அது வந்து நீங்க எத்தனை தடவை மெசேஜ் பண்ணாலும் சரி, அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. பொருட்படுத்தி பெருசா அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் அது வந்து இஷ்யூ ஆயிருக்கு, அதனால பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள் வேணா சொல்லலாம். மேக்ஸிமம் ரிப்ளையே வராது. அதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு உண்மையான விஷயம். மேபி கிரியேட்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு, இது வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன், உங்களை தப்பா இது பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த வீடியோ கிட்ட லிங்க் பண்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசி வாங்கிடலாம். அவர் எப்படி வாங்கினாருன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி சொன்னோடனே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா நான் டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட வீடியோ பார்க்கும்போது இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிங்கிறப்போ என்ன சொல்றது, புது சேனல் கிரியேட் பண்ணி புது இதே மூஞ்சில வந்தாலும் கூட பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு தாட்டும் ஒரு சைடு இருந்துச்சு. அவரும் அசால்ட்டா தான் சொன்னாரு, புது சேனல் கிரியேட் பண்ணி புது வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மிஸ்டர் ஜிக்கு வந்து. பட் இருந்தாலும் அதுலயும் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, அதுலயும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் கொஞ்சம் பெரிய கிரியேட்டர், அதனால பெருசா பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அவர் ரெக்கவர் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து அது போனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளால ரெக்கவர் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால ஓரளவுக்கு பண்ணேன். ஐம் நாட் ஷுர் இப்போ வரைக்கும், நான் அதையும் சொல்லிக்கிறேன். இந்த சேனல் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் கிட்ட ஆயிருக்குனாலுமே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து இந்த பார்ட்னர் மேனேஜரை தாண்டியும் கூட பெரிய பெரிய சேனல்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குறிப்பிட்ட கருத்து சொல்லியிருந்தாரு. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அப்படி பண்ணக்கூடாது. எதனால அப்படி சொல்றோம்னா, நான் வந்து சின்ன கிரியேட்டரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் கிடையாது. நிறைய சேனல்ஸ் இருக்கு. இப்போ மில்லியன்ஸ் கணக்குல இருக்கிற சேனல்ஸ்க்கு மட்டும் யூடியூப் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா எப்படி அது வந்து ஃபேரா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா தமிழ் கேமிங் எடுத்துக்கோங்களேன். 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காரு. அதுக்காக அவர் வந்து யூடியூப்ல வந்து அவருக்கு ஸ்பெஷல் சப்போர்ட் கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் 1 மில்லியன் மேல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும். ஸோ இங்க வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து ஒருத்தங்களுக்கு ஸ்பெஷல் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றது ஃபேரா இருக்காது. பார்ட்னர் மேனேஜர் ஓகே, அது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டா இருந்தா கண்டிப்பா நிறைய பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் இதையே ஃபுல் டைமா நம்பி இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை அடிப்படையா கொண்டு ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுங்கிறது ஃபேரா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் அது போக நான் சொல்லக்கூடியது பொதுவா சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சேனலை வந்து தீர்மானிக்காது. அவங்க எவ்வளவு டெடிகேட்டடா இருக்காங்க, இல்லை அவங்க எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஷார்ட்ஸே அதை கம்ப்ளீட்டா மாத்திருது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 5-6 ஷார்ட்ஸ் போட்டா 4 மில்லியன் கணக்குல வருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட் கூட இப்போ சொல்லலாம், ஒரு சிலருக்கு வருது. ஸோ அப்படிங்கிறதுனால நிறைய சேனல்ஸ் பார்க்க முடியுது. ஸோ அதனால அது வந்து ஃபேரா இருக்காது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. மற்றபடி அவ்வளோதாங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுன எல்லா விஷயங்களையும் நான் வந்து சொல்லிட்டேன். என்னோட சேனல் இஷ்யூ ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போட்டும். ஏன்னா எந்த மெயிலையும் எந்த சேனல்லையும் எனக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை நாளைக்கு இது குறிப்பிட்டு இத்தனை நாளுக்குள்ள கழிச்சு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் விஷயங்கள் இருக்குமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் பயமா இருக்கு. பட் நான் நாட் ஷுவர். பட் எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்கிறது அவ்வளோக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அவேரா இருந்துக்கோங்க. புதுசாக வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, சேனல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது பார்த்துக்கோங்க என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத. அதே மாதிரி இன் ஃபியூச்சர் வந்து நீங்க ஏதாவது புது சேனல் கிரியேட் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம்னு நினைச்சாலும் எடுக்காதீங்க. அப்படியே ஒரு வேளை அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மெயில் ஐடி இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு, வேற டிவைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதுல ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. அதுல போனா கூட போயிட்டு போகுதுன்னு விடலாம். பட் அதுலயும் ஏதாவது ஒரு வகையில இந்த அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு, இல்லை இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த டேட்டா வந்து யூஸ் பண்றீங்க அதிகமா, எதுக்கு தேவையில்லாத வேலை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எடுத்து பார்த்தது வந்து இந்த மாதிரி லேர்ன் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல முடியுது. சொல்லப்போனால் நான் அதையும் தாண்டி என்ன சொல்றது, இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்குது. இது வந்து நான் வந்து எஸ் எனக்கு இஷ்யூ வரும்னு தெரியும். பட் வந்து என்ன சொல்றது, சடனாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் வரும் தான் நினச்சோம். ஆனால் நம்மளையே இனிமேல் யூடியூப்ல வரவிடாத அளவுக்கு இந்த இஷ்யூ மாறுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால மேக்ஸிமம் இதை வந்து ட்ரை பண்ணணும்னு கூட யாரும் நினைக்காதீங்க. காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூடியூப்ல ரொம்ப 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 பெரிய விஷயம் ஆயிடுச்சு.
அது வயலேட் பண்றீங்க, காப்பிரைட்டோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ வயலேட் பண்ணி ஸ்ட்ரைக் இஷ்யூ கண்டினியூஸா 3 ஸ்ட்ரைக் 3 மாசத்துக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களால அடுத்த சேனலை பத்தி யோசிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு யூடியூப் தரப்பு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவானுங்க. அப்படிங்கிறப்போ கண்டென்ட் கிரியேட்டரா நம்ம தான் அவேரா இருந்தாகணும். நம்ம தான் நம்மளோட சேனலை செக்யூரா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் ரிஸ்க் எடுப்போம், அதிகமா ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபேர் யூஸ் படி பண்ணுங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடியது ஒரு வீடியோ வந்து இப்போ நீங்க யூஸ் பண்றீங்கனாலுமே அதை ஃபேர் யூஸ் படி ப்ராப்பரா மக்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி உங்களோட ஃபுல் மோட்டிவ் வந்து அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணுங்கிறது இல்ல, அந்த கண்டென்ட் மூலியமா ஒரு புது விஷயத்த மக்களுக்கு வந்து காட்டணும். ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்லயோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்லயோ ஏதாவது மேக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அதுலயே குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி, எஜுகேஷன் பர்பஸ், அதுக்கடுத்தது பேரடி இந்த கிண்டல் பண்றதோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது கமெண்ட்ரி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணலான்றது ஃபேர் யூஸ் லா. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா அந்த கண்டென்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி மேக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் சொல்லிட்டு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது என்னன்னா இந்த இஷ்யூ வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து கால் பண்ணது வந்து ஹரிசோன் அவர் தான் கால் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா அவருக்கும் அந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ண என்ன ஏதுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஆனால் அது போக வந்து நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க. எனக்கு பேர் வாசிக்க முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சிஜிடெக் தமிழ் அக்கா வந்து எப்பவும் போல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சேட்ல வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாமே நான் வந்து ஏற்கனவே ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். எல்லா விஷயங்களும் வந்து அந்த அக்காவும் சொல்லியிருந்த விஷயங்களை பார்த்தோம்னா ஓரளவுக்கு அப்பா நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மன ஆறுதல் வந்து கிடைச்சிச்சு. அது போக இப்போ வரைக்கும் இனிமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தட்ஸ் இட் மக்களே. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஹரிசோனுக்கு அகைன் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அதுக்கு அடுத்து அந்த இஷ்யூ வந்து எல்லா டீட்டெயிலையும் என்கிட்ட சொன்னார். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வாண்டடா கால் பண்ணுங்கிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து ஓப்பனா கால்லாம் பண்றதுக்கு சேனல் பேனர்லேயே கொடுத்துருந்தேன். கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடியும் கொடுத்துருந்தேன். யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு டைரக்டாவே கால் பண்ணுங்க, பேமெண்ட்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதுல இருந்து டைரக்டா எனக்கு கால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி கால் பண்ணி அவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டு என்ன சொன்னார்னா இந்த மாதிரி என்ன பிரச்சனைனாலும் கால் பண்ணுங்க ப்ரோ, தயங்கவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் அவருக்கும் பர்சனலாக அந்த இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ண அனுபவம் இருக்கிறதுனால அதை ஷேர் பண்ணப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஹரிசோன், சிஜிடெக் அக்கா அண்ட் நம்மளோட சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சேனல் வரும் வராதுங்கிற மாதிரி ஒரு சிலங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சேனல் இப்போ வரைக்கும் இருக்கு. அதுக்கு உங்களோட ப்ரேயர்ஸும் ஒரு காரணமா இருக்கலாம், உங்களோட சப்போர்ட் ஒரு காரணமா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில நீங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியை தந்துச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் இதுல வந்து இஷ்யூ நிறைய இருக்குது மக்களே. ஸோ எல்லாத்துலயுமே கொஞ்சம் த்ரில்ல எதிர்பார்த்து இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அதில் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மாதிரி இது இல்லை எனக்கு. ஸோ அதை வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் இட் மக்களே. இதுக்கு மேலே என்ன சொல்லன்னு தெரில. யூடியூப்ல டெர்மினேஷன், இது காப்பிரைட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். யூடியூப்ல வந்து காப்பிரைட்டு, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கு, டெர்மினேஷனு, அதே மாதிரி அதர் சேனல்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சன்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், அது போக வந்து நீங்க வந்து என்ன சொல்றது வேற மொபைல் நம்பர் இல்லைன்னா வேற சேனல் கிரியேட் பண்ணி சர்க்கம் மென்ஷன் ஒரு சைடு வர்றது, இது எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துலயுமே அவரா இருந்துக்கோங்க, சேஃபா இருங்க. ஓகேவா? நம்மளோட கோல் என்னன்னா சும்மா எடுத்தோம் கவுத்தோம் பண்ற மாதிரி இல்லாம யூடியூப்ங்கிறதும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு லாங் டேர்ம் கொண்டு போற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். யூடியூப் இல்லை, நாட் ஒன்லி யூடியூப், ஒரு சோசியல் மீடியாவே வந்து நமக்கு வந்து குயிக்கா ஒரு க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட நம்மளோட க்ரோத் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடா ஓரளவுக்கு லாங் டேர்மா கண்டென்ட்டை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரெகுலரா இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணா அந்த லாங் டேர்ம் வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லா போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் சொல்லிக்கிறேன். எஸ் நானும் அதை தான் கோலாக வச்சிருக்கேன். இந்த லாங் டேர்ம்ங்கிறது அது எப்படி இனிமேலும் போகும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஐ எம் டேம் ஷுவர் கண்டிப்பாக விழுந்திருக்கேன், இறந்து போல. ஸோ
கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குல்ல. தட்ஸ் இட் மக்களே, லவ் யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி மக்களே, நன்றி, ரொம்ப நன்றி. பாய். அடுத்து இனிமே இந்த மாதிரி மொக்க போட்டுலாம் வீடியோஸ் வந்து வராது, ரெகுலர் வீடியோஸ் வரும். ஓகேவா? லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். பாய் மக்களே.